உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம அச்சகத்துல 93% புத்தகங்கள் தமிழ்ல தான் அச்சடிக்கப்படுதா? தட்ஸ் ரைட். அதனால எல்லாருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். பெருசா இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் அரிச்சுவடியும் இலக்கணமுமாவது தெரியணும். இங்க அச்சகம் நடத்துற நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கே தமிழ் தெரியலன்னா அது நம்ம வாசகர்களை ஏமாத்துறதுக்கு சமம் தானே. ராதா, நீ சொல்றது என்னமோ கரெக்ட்னு தான் தோணுது. அப்ப இதுதான் முடிவு. அடுத்த 3 மாசத்துல நீங்க அத்தனை பேரும் ராதா சொல்றத செய்யணும். மூணு மாசத்துக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் வைக்கப்படும். அத ராதா தான் கண்டக்ட் பண்ணுவா. கமான், எல்லாரும் போய் படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. Oh God. எனக்கு மட்டும் நீ ஸ்பெஷலா வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடு, யாருக்கும் தெரியாம. கண்டிப்பா. ராதா, நீ எங்கம்மா இருக்க? இன்னைக்கு நீ கண்டிப்பா இங்க இருந்திருக்கணும்ல. எல்லாம் ஏன் தப்புதான். நீ ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னதும் நான் தானே மண்டே ஆட்டினேன். நான் தானே உன்னை மோட்டிவேட் பண்ண, ராதா ஆபீஸ்க்கு போகணும், ராதா சாதிக்கணும்னு. ராதா ஆபீஸ்க்கு போயிட்டா. இப்ப இங்க நான் என்ன பண்றது? சார், மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. கோவமா இருக்காங்களா? ஆமா. ஹே ராதாவோட கிருஷ்ண பரமாத்மாவே, இன்னைக்கு என்ன காப்பாத்துங்களா ப்ளீஸ். வா மோகன். அட நான் இல்ல, முதல்ல நீ முன்னாடி போ போ. தாமினி அக்கா என்ன காரியம் பண்ணிருக்காங்க? இந்த ரூம்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இன்னைக்கு அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இல்ல, இந்த ரூம்குள்ள நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு இங்க மறைஞ்சிருக்கு. ஆனா அது எங்க? ஒன்னும் ராதா மட்டும் இந்த கார்பெட்டுக்கு கீழே இருக்கிற தரையை பார்த்துட்டானா அப்புறம் அவளுக்கு சந்தேகம் வந்துடும்.
இப்போ ஆபீஸ்ல கூட உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? என் பெர்மிஷன் இல்லாம என்னோட கேபின்குள்ள வரக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. அதுன்னா என்ன அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னோட பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் கை தட்டினாங்கல்ல, இப்ப எவ்வளவு திட்டு வாங்க போறேன்னு பாரு. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பெர்மிஷன் இல்லாம நீ என்னோட கேபினுக்குள்ள நுழைஞ்சனா உடனடியே உன்னை ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. பாருங்கம்மா, இந்த ராதா வலுக்கட்டாயமா என்னோட கேபின்குள்ள நுழைய முயற்சி பண்றா. இன்னொரு முறை இந்த தப்ப நீ பண்ணனா நான் உன்னை ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவேன். இப்ப இருக்க உனக்கு. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேரி ஆன். ஆபீஸ்ல உன்னோட லாஸ்ட் டே. வாழ்த்துக்கள் ராதா. இப்ப என்ன பிரச்சனை? பாருங்கம்மா, இந்த ராதா என்னோட பெர்மிஷன் இல்லாம கேபின்குள்ள வந்துட்டா. தாமினி சொல்றது உண்மையா ராதா? பெரிய மேடம், அது நான் அம்மா, அது வந்து நீங்க தானே சொன்னீங்க, ஒருவேளை ராதா என்னோட கேபின்குள்ளேயோ ஆபீஸ்ல முக்கியமான இடத்துல என்னோட பெர்மிஷன் இல்லாம நுழைஞ்சா ஆபீஸை விட்டு வெளியே அனுப்புறேன்னு. இப்ப வேற வழியே இல்லாம உன் ஆபீஸை விட்டு நான் அனுப்பியே தான் ஆகணும். இத பாரு ராதா, நிறைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஆபீஸ்ல பல இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் ஜூனியர் ஸ்டாஃப்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, யாரும் அதை மீறவே கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.